இன்றைய வேத வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 1 பேதுரு 4:7. In English, therefore be alert and of sober mind, so that you may pray. 1 Peter 4:7. இன்றைய பொன்மொழி, ஆகாத பழக்க வழக்கங்கள் அழைப்பை கெடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பேரரசின் அற்புத ஊழியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட மனிதனுடைய வாழ்வில் மிக மிக அவசியமானது தெளிந்த புத்தி. நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லை தீமை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொள்ளக்கூடாதபடி, நமக்கு தெளிவான ஒரு மனப்பக்குவத்துக்குள் வரக்கூடாதபடி தடுத்து வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் கூட இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்வில் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மிக மிக அவசியமானது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறதுனால பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு நாம் பிரயாசப்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தேவையானது ஜெபித்து அந்த தெளிவான ஒரு புத்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் வந்த சத்துருவேர் அதட்டினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்வில் தெளிவான ஒரு புத்தி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி ஓடிக்கொண்டிருக்கிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இன்னுமாய் பலவித பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாளில் ஒரு டிசிஷன் எடுப்போம். என்னன்னா, நமக்கு தேவையான தெளிவான ஒரு நம் இலக்கை நாம் மீறி நடக்கக்கூடாதபடி அந்த இலக்கிலே பயணித்து கொண்டு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால எல்லாரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்கள் ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து, நாங்கள் விழித்து கொண்டு எல்லாவற்றிலும் விழித்து கொண்டு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை கரெக்டான ஒரு நோக்கத்தை ஒன்றே ஒன்று தான் தகப்பன, அந்த ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.